இளம் பெண்களின் மனநிலை, மாறி வரும் திருமண கண்ணோட்டம், அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சென்னையில் ஒரு திருமண மேட்சிங் சென்டர் நடத்தி வரும் ஒருவர் சொன்ன அனுபவங்கள் தான் இன்றைய திருமண சூழல் எவ்வளவு மாறிவிட்டது என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. 14 வருடங்களாக அவர் கடைபிடித்து வந்த ஒரு பழக்கம் என்னவென்றால், பெற்றோர்கள் நேரில் வந்து பதிவு செய்ய வேண்டும். சில நேரங்களில் பெண், பையன் இருவரையும் நேரில் அழைத்து பேசி பார்ப்பார். அப்போதுதான் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது. முன்பிருந்த பெண்களின் மனநிலையும் இப்போது இருக்கும் மனநிலையும் முற்றிலும் வேறுபட்டதாக மாறியிருக்கிறது. உதாரணமாக, சமீபத்தில் தன் பெண்ணுக்கு ரெஜிஸ்டர் செய்ய வந்த பெண்ணின் தாயார் சொன்னது இதுதான். போன மாசம் எங்க பெண்ணுக்கு ஒரு இடம் பார்த்து நிச்சயம் பண்ணினோம். 4 மாசம் கழிச்சு கல்யாண தேதியும் குறிச்சிருந்தோம். போன்ல பேசிக்கிட்டதுல அந்த பையன் பேச்சு எங்க பொண்ணுக்கு பிடிக்காம போச்சு. இந்த கல்யாணமே வேண்டான்னுட்டா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். முடியாம தான் மறுபடி ரெஜிஸ்டர் செய்ய வந்தோம் என்றார்கள் அந்த பெற்றோர். அந்த பையன் அப்படி என்னதான் பேசினாராம்? வேறொன்னும் இல்ல. வீட்டுல குக்கு இருக்கான்னு எங்க பொண்ணு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த பையன், குக்கு இருக்கு, ஆனா அவங்க லீவு போட்டா நீ ஏதாவது செய்யறாப்ல இருக்குன்னு சொல்லியிருக்கான். அது எங்க பொண்ணுக்கு பிடிக்கல. குக்கு லீவு போட்டா எங்க அம்மா பாத்துக்குவாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே. நான் செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கறாங்க? இந்த கம்பெனில வேலை பார்த்து இவ்வளவு 1000மா சம்பாதிக்கிறேன், என்கிட்டயே இவ்வளவு பேசுறான், சமைக்கணும், காஃபி போடணும்னு. பேசாம கிராமத்துல போய் படிக்காத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானேன்னு கேக்குறா. அவ சொல்றதும் எங்களுக்கு நியாயமா பட்டுச்சு என்று தன் பெண்ணின் மனநிலை தெரிந்தும் விட்டு கொடுக்காமல் பேசினார் அந்த அம்மா. அடுத்து ஃபைல் பார்க்க வந்த பெண்ணுக்கு வயது 32 இருக்கும். நீங்க கொடுத்த ஜாதகம் பொருந்தி வந்ததுன்னு அப்பா அந்த பையனோட செல் நம்பரை கொடுத்தார். பேசி பார்த்தேன், ஆனா சரிப்பட்டு வரமாட்டான்னு தோணுது. மாட்டார் என்பதெல்லாம் இப்போது இல்லை. நேத்து நான் மூவி போனேன்னு அவங்கிட்ட சொன்னேன். யார் கூட போனேன்னு கேட்டான். இந்த மாதிரி கேட்க கூடாதுங்கிற மேனஸ் கூட தெரியல. ஐ வாண்ட் மை ஸ்பேஸ். எனக்கு ரொம்ப ப்ராட் மைண்டட் பையன் தான் மேடம் ஒத்து வருவான் என்று வேகமாக பேசினாள் அந்த பெண். இது மட்டுமல்ல, இது போல் எத்தனையோ விதமான டைலாக்குகளை நான் கேட்டு வருகிறேன். எனக்கு லைஃப்லயே பிடிக்காத வார்த்தை காம்ப்ரமைஸ். நான் எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? அப்படி ஒரு லைஃப் எனக்கு தேவையே இல்லை என்றால் ஒரு பெண். அவளும் 30 வயதை நெருங்குகிறாள். ஒரு பெற்றோரே வந்து சொன்ன விஷயம் இது. எங்க பொண்ணு அட்ஜஸ்டபிள் டைப்லாம் இல்ல, அத இப்பவே சொல்லிடுறோம். அதனால பேரண்ட்ஸ் இல்லாத இடமா ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அல்லது வெளியூர்லயே குடும்பம் இருந்து பையன் மட்டும் இங்கே வேலை பார்க்கற மாதிரி பையன் இருக்கா அப்படின்னு கேட்டார்கள். இன்னொரு பெற்றோர் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். எங்க பொண்ணு சமப்பான்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், அவளுக்கு காஃபி கூட கலக்க தெரியாது, இதை சொல்லிடுங்க முதல்ல என்றார்கள். எங்க பொண்ணு மூடு வந்தா நல்லாவே குக் பண்ணுவா, அவளுக்கு சமைக்க தெரியும், ஆனா சமைக்க பிடிக்காது என்று சொல்லும் பெற்றோர். எங்க பொண்ணு ரொம்பவே இண்டிபெண்டன்ட், அவளை யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாலே பிடிக்காது என்று சொல்லும் பெற்றோர். எங்க பொண்ணுக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமா கிடையாது, இத பையன் வீட்டிலேயே சொல்லிடுங்க, அவங்க விளக்கு கிழக்கு ஏத்த சொல்ல போறாங்க, அப்புறம் மூட் அவுட் ஆயிடுவா என்று தகவல் தரும் பெற்றோர். இதையெல்லாம் பார்க்கும்போது திருமணத்தை பொறுத்தவரை இன்றைய இளம் பெண்களின் சிந்தனை எவ்வளவு மாறி போயிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. வரனுக்காக ரெஜிஸ்டர் செய்துவிட்டு போனால் கூட பையன் வீட்டினர் தான் திரும்ப போன் அடித்து கூப்பிட்டு வரன் ஏதாவது வந்திருக்கா என்று பொறுப்பாக கேட்கிறார்கள். பெண் வீட்டினருக்கு நானே போன் போட்டு பேசினால் கூட பொண்ணு ஃப்ரைடே தான் வருவா, சண்டே தான் பேசணும், சும்மா பேசினா மூட் அவுட் ஆயிடுவா, அப்புறம் இந்த வீக்கெண்டே வேஸ்டா போயிடும் என்பார்கள். இன்னும் சிலரோ, நீங்களே என் பொண்ணுகிட்ட பேசி அவ மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் குறித்த பெண்களின் எதிர்பார்ப்பு டோட்டலாக மாறிவிட்டது. இவர்தான் இனி நம் வாழ்க்கை, என் சந்தோஷமோ துக்கமோ இவர் கூடத்தான் என்று தன் வருங்கால துணையை தன் பாதுகாப்பாக நினைக்கும் மனோபாவம் முற்றிலுமாக போய்விட்டது. இன்று லைஃப்ல எனக்குன்னு நான் ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்திட்டு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்வேன் என்று சொல்கிறார்கள் பெண்கள். பெரும்பாலான பெண்கள் திருமணத்தை தள்ளி போட சொல்லும் காரணமே இந்த செக்யூரிட்டி தான்.
ஒரு பிளான் புக் பண்ணிட்டேன், அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வேணும் என்கிறார்கள். தவிர இப்போது பல பெண்கள் வேலை, ப்ராஜெக்ட் என்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வருவது சகஜமாகிவிட்டது. அங்குள்ள வாழ்க்கை, வசதி, சுதந்திர மனப்பான்மை இவற்றை அப்படியே பிடித்துக்கொண்டு நம் கலாச்சாரத்திலும் அதை அப்படியே எதிர்பார்க்கிறார்கள். தன்னை யாரும் பேச்சில் கூட கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள். உதாரணமாக, சினிமாவுக்கு யாரோட போன என்று கேட்ட பையனை நிராகரித்த பெண். சொல்ல போனால் இப்போதெல்லாம் பெண்ணை பெற்ற ஒரு சில பெற்றோரின் மனப்பான்மை கூட மாறிவிட்டது. ஐயோ, பொண்ணுக்கு 25 வயசாச்சே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேன்னு என்று பெற்றோர்கள் கவலைப்பட்ட காலம் போய் இப்போது 29, 30 ஆனாலும் கூட வற்புறுத்த மாட்டேன் என்கிறார்கள். சிலர் இன்னும் ஓரிரு வருடங்கள் பெண் இருந்தால் வீட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடித்துவிட்டு நாமும் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் என்று பேசாமல் இருந்து விடுகிறார்கள். இவையெல்லாம் அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கே. நல்ல படிப்பு, நல்ல நிறுவனத்தில் வேலை, சுறுசுறுப்பான பையன், இது போன்ற அஸ்திவாரங்கள் நன்றாக இருந்தும் என் எதிர்கால மன வாழ்க்கை 40, 50 வயதுகளிலும் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்காமல் ஹைட் 2 இன்ச்சு கூடுதலாக எதிர்பார்க்கிறேன், கலர் கொஞ்சம் பத்தாது என்று தான் எடுக்க போகும் திரைப்படத்திற்கு ஹீரோ செலக்ட் பண்ணும் பாணியில் கணவரை செலக்ட் பண்ணுவது. தனக்கு வரப்போகும் கணவர் இந்த மாதிரி நல்ல படிப்பு படித்து வேலையில் இருக்கிறார், நல்ல ஒழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவரது பெற்றோர்களின் பொறுமை, தியாகம், அன்பு காரணம் என்கிற அடிப்படை உண்மையை மறந்துவிட்ட மாதிரியாய் பேரண்ட்ஸ் கூட இருந்தா சரியா வராது என்று பேசுவது. இவ்வாறெல்லாம் சிந்தித்து வயது கூடிக்கொண்டே போய் திருமணம் முடிப்பதால் இவர்கள் வாழ்க்கையில் இழப்பது என்னென்ன தெரியுமா? பெற்றோரின் வயது கூடுகிறது, உடல் நலம் குறைகிறது. சீரும் சிறப்புமாக பெற்றோர் நடத்த வேண்டிய திருமணம் எளிமையாக நடத்த வேண்டிய சூழலாக மாறுகிறது. கருத்தரிப்பு சிக்கல்கள், மருத்துவ செலவுகள், மன உளைச்சல்கள் வாழ்க்கையில் கூடும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. 60 வயதை கடந்த பெற்றோர்கள் நாம் ஏதாவது குறை செய்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வோடு உறவுகளில் இருந்து விலகி தனிமையில் வாழும் நிலைமைக்கு சிலர் தள்ளப்படுகிறார்கள். வேலை, சொத்து, சுயநிலைத்தன்மை இவை எல்லாம் கிடைத்த பிறகே திருமணம் என்ற முடிவு. இதனால் திருமணம் தள்ளி போகிறது. இந்த தாமதத்தின் விளைவுகள் அதிகமாக பேசப்படுவதில்லை. ஆனால் ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. இன்றைய பெண்களிடம் இது நிச்சயம் ஒரு வெற்றிகரமான திருமணமாக அமையும் என்ற நம்பிக்கை குறைந்து வருகிறது. இன்றைய பெண்கள் திருமணத்தை தவிர்க்கவில்லை, அதை மிகவும் சிந்தித்து அணுகுகிறார்கள். நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஒழுக்கம் இவை முக்கியம்தான். அதே நேரத்தில் சுதந்திரம், சுயநம்பிக்கை, கனவுகள் இவையும் அவர்களுக்கு அவசியமாக இருக்கின்றன. ஆனால் வாழ்க்கை என்பது எல்லாவற்றையும் தயார் செய்து முடித்த பிறகு தொடங்கும் பயணம் அல்ல. சில பயணங்கள் நடக்க தொடங்கிய பிறகே நம்மை வலிமையானவர்களாக மாற்றும். எல்லா பாதுகாப்பும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை இனிமை தரும் என்று இல்லை. சில நேரங்களில் ஒருவரை நம்பி தொடங்கும் பயணமே நம்மை பாதுகாப்பாக மாற்றும். வாழ்க்கை எப்போ தொடங்கலாம் என்று காத்திருக்காது. நாம் காத்து கொண்டிருக்கும் போது அது மெல்ல முன்னே சென்று கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எடுத்த ஒரு முடிவு சரியான நேரத்தில் எடுத்த தீர்மானமாக மாறும். ஏனெனில் வாழ்க்கையில் எல்லாம் தயாரான பிறகு வாழ்வது இல்லை, வாழத் தொடங்கிய பிறகுதான் எல்லாம் தயாராகிறது. காதல் இருக்கலாம், ஆனால் திருமண முடிவுகள் குடும்பத்துடன் ஆலோசித்த பிறகு எடுத்தாலே பாதுகாப்பாக இருக்கும். காதல் தவறு இல்லை, ஆனாலும் வாழ்க்கையின் சில முக்கிய முடிவுகள் மனசும் காலமும் வாழ்க்கையும் முழுமையாக தயாரான பிறகு எடுத்தாலே நிம்மதி தரும். சரியான வயதிலும் மனசிலும் தயாரான பிறகு திருமணத்தை அணுகுவதே வாழ்க்கைக்கு சரியான வழியாகும். ஆனால் வாழ்க்கை தயாரான பிறகு அல்ல, தொடங்கிய பிறகுதான் முழுமை பெறும்.